நம்ம எப்போ ஒர்க்கர்ஸ் வந்து ஊருக்கு போகிறாங்களோ அப்போ ரிப்ளேஸ்மெண்ட் வந்து உடனடியாக கிடச்சிரும். அது இப்போ இடையில என்னாச்சுன்னா ஒரு 20 வருஷம் வந்து அதை நிப்பாட்டிட்டு அந்த ஸ்கீம் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பிரதமர்கிட்ட வந்து அதை தான் எத்தி வச்சோம். நம்ம இஷ்யூ என்னென்னா ஆள் இப்போ ஒரு 20 பேர் கோத்தா நிரந்தரமாக இருந்துச்சுன்னா நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 3 ஏஜென்சிக்கு வந்து நம்ம பல முறை வந்து லெட்டர் அனுப்பிக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம பிரதமருக்கு வந்து நேராக கடிதத்தை கொடுத்து இதை நம்ம கேட்ட ஒன்றே ஒன்று தான், இந்த ரிப்ளேஸ்மெண்ட் ஸ்கீம் வந்து திருப்பி எங்களுக்கு தாங்கன்னு கேட்டிருக்கிறோம். கண்டிப்பான முறையில் வந்து அதை பிரச்சனைப்படுத்தி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கேம்பெயின் கூறாங்குள்ளா கூறாங்க வந்து தேவை வந்து 1.5 வழி வைக்கிறோம். அதனால் இந்த சுகர் இல்லாமல் 1.80 வச்சுக்கோங்க. சில 1.50 வைப்போம், 1.80 வைப்பாங்க. அந்த இப்போ விற்கிற விலையை வந்து இடத்தால ஒரு 30 காசு ரிடியூஸ் பண்ண கேட்டிருக்கிறாங்க. அதான் கண்டிப்பாக நம்ம ஒத்துழைக்கிறதா சொல்லியிருக்கோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. நம்ம பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிமோட ஒரு கறந்து ஒரு இடம் ஒரு இடத்தால ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நம்ம என்ன கேடிஎன் கேபிடிஎன் கசுமான்னு சார் நம்ம என்ன கேட்குறோம்னா ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஒர்க்கர்ஸ். நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம கடைக்கு ஒரு 20 பேர் கோத்தா இருக்குது. மேபி அன்ஃபிட் ஆகலாம், இல்லாட்டா கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு போகிறாங்கன்னா அதே ஆளை வந்து ரிப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்கிறோம். ஏன்னா இது ஏறத்தால ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது இமிகிரேஷனில் கொடுக்கப்பட்டது கந்தியான். நம்ம எப்போ ஒர்க்கர்ஸ் வந்து ஊருக்கு போகிறாங்களோ அப்போ ரிப்ளேஸ்மெண்ட் வந்து உடனடியாக கிடச்சிரும். அது இப்போ இடையில என்னாச்சுன்னா ஒரு 20 வருஷம் வந்து அதை நிப்பாட்டிட்டு அந்த ஸ்கீம் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பிரதமர்கிட்ட வந்து அதை தான் எத்தி வச்சோம். நம்ம இஷ்யூ என்னென்னா ஆள் இப்போ ஒரு 20 பேர் கோத்தா நிரந்தரமாக இருந்துச்சுன்னா நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அந்த ஸ்கீமை தான் திரும்பி நம்ம அப்பீல் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ் வந்து நமது பிரதமர் வந்து இங்கே கேபிடிஎன் கமிட்டியாக படாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு 3 ஏஜென்சி இருக்குது. நம்ம இது வந்து கேடிஎன் கசுமா கமிட்டியான் டேலனுங்கிரி இந்த 3 ஏஜென்சிக்கு வந்து நம்ம பல முறை வந்து லெட்டர் அனுப்பிக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம பிரதமருக்கு வந்து நேராக கடிதத்தை கொடுத்து இதை நம்ம கேட்ட ஒன்றே ஒன்று தான், இந்த ரிப்ளேஸ்மெண்ட் ஸ்கீம் வந்து திருப்பி எங்களுக்கு தாங்கன்னு கேட்டிருக்கிறோம். கண்டிப்பான முறையில் வந்து அதை பிரச்சனைப்படுத்தி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பு ஏற்பாடு செஞ்ச கப்பிமா அந்த மாதிரி அகாடமிக் டாக்டர் ருஸ்லான் அவருக்கு வந்து நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து ரொம்ப 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 ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு நல்ல வாய்ப்பு பிரஸ்மாவுக்கு இந்த நாசிகண்டா லீகா மஜு இந்த இடத்த கொடுத்து இந்த ப்ரோக்ராம் நடத்துனதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நம்ம நன்றி தெரிவித்து கண்டிப்பான முறையில். ஏன்னா இப்போ டாக்டர் அன்வார் வந்து அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. நம்ம சொன்னேன்னா நீ இங்கே கேட்குறது வந்து ரிப்ளேஸ்மெண்ட் தான் கேட்குறியா, பூசு கேட்கல. கண்டிப்பான முறையில் வந்து அப்போயே மினிஸ்டரே சொல்லிட்டாப்புல இதை வந்து கன்சிடர் பண்ணி கொடுக்குற ஏற்பாடு பண்ணுங்கன்னு. ஆனால் இது ரிப்ளேஸ்மெண்ட் கிடைச்சால இந்த நம்மளுக்கு வந்து வியாபாரம் பண்ணுற கொஞ்சம் நிம்மதியாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வந்து கேபிடிஎனில் என்ன கேட்டாங்கன்னா கேம்பெயின் கூறாங்குள்ளா கூறாங்க வந்து தேவை வந்து 1.5 வழி வைக்கிறோம். அதனால் அந்த சுகர் இல்லாமல் 1.80 வச்சுக்கோங்க. சில 1.50 வைப்போம், 1.80 வைப்பாங்க. அந்த இப்போ விற்கிற விலையை வந்து இடத்தால ஒரு 30 காசு ரிடியூஸ் பண்ண கேட்டிருக்கிறாங்க. அதான் கண்டிப்பாக நம்ம ஒத்துழைக்கிறதா சொல்லியிருக்கோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று வந்து மலேசிய இந்திய முஸ்லீம் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு சரித்திரபூர்வமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடியவர்கள் அகாடமிக் நகரான் மலேசியா, டான் கெப்பிமா மலேசிய இந்திய முஸ்லீம் இளைஞர் மகளிர் இயக்கம் bersama Prisma. Kita bersatu எல்லாம் ஒன்றாக இணைந்து இன்னைக்கு வந்து மலேசியா மடானி ஒரு பிரச்சாரம் இந்த ரெஸ்டாரண்ட் லீகா மாஜு உணவகத்தில் புத்ராஜாவில் அமைந்துள்ள உணவகத்தில் சிங்கா மடானி என்ற கருப்பொருளுடன் நமது நாட்டின் பிரதமர் Yang Amat Berhormat Datuk Seri Anwar Ibrahim telah pun sudi meluangkan masa hadir walaupun beliau berbagai acara, tetapi dia memberi kehormatan kepada masyarakat India Muslim
yang bersetia kepada negara dan sentiasa bekerjasama dengan untuk membangunkan ekonomi bersama dengan Perdana Menteri yang kita sayangi untuk turun untuk mentandatangan Majlis Perlancaran Singgah Madani. ஓகே, இந்த முக்கியமான இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமாக மலேசியா இந்திய முஸ்லீம் மலேசியா கெப்பிமா ஏற்பாட்டில் இதற்கு முன்பு நமது நாட்டு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் மஸ்ஜித் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார். அதை அடுத்து கெப்பிமாவுக்கு இது ஒரு மைல்கல். அடுத்த மைல்கல் இன்னைக்கு வந்து புத்ராஜாவில் அமைந்துள்ள லீகா மாஜு ரெஸ்டாரண்ட் உணவகத்தில் இந்த சிங்கா மடானி கையொப்பத்தை விட்டு இது முதலாக புத்ராஜயாவில் தொடக்கி உள்ளார். இதனை அடுத்து மாநில ரீதியில் kita akan pergi ke seluruh negeri untuk melancarkan Malaysia Madani sehingga Majlis Perlancaran Singgah Madani di negeri-negeri yang akan datang. Yang bersama dengan Akademi Kenegaraan Malaysia yang berada dekat cawangan yang ada yang adalah induk di Putrajaya.